சுண்டக்காய் தொகையல் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு சுண்டக்காய் பிடிக்காது. ஆனா, அது உடம்புக்கு எவ்ளோ நல்லதுன்னு தெரிஞ்சும், அத எப்படி சேர்த்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த தொகையல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, எனக்கும் சுண்டக்காய் சுத்தமா பிடிக்காது. ஆனா, இந்த தொகையல்ல கசப்பு, டெக்ஸ்சர் எதுவுமே தெரியாது. தேங்காய் தொகையல் மாதிரி தான் இருக்கும். சுண்டக்காய் தொகையல் செய்றதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காய இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சுண்டைக்காய கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி போட்டு இடிச்சுக்கோங்க. ஒண்ணொண்ணும் பொளக்குற அளவுக்கு இடிச்சுக்கணும். அப்பதான் எண்ணெயில அப்புறமா வெடிக்காம இருக்கும். இடிச்ச சுண்டைக்காய இந்த மாதிரி தண்ணீல போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு வாணலியில நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு, உளுந்து பொன்னிறமா ஆற வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில சுண்டக்காய் சேர்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தோல் வெள்ளையா ஆற வரைக்கும் பொறுமையா வதக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. சரியா வதக்கலன்னா கசக்கும். நல்லா வெந்தப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு, அந்த சூடு இருக்கும்போதே அது மேல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆற வச்சுட்டு தேங்காய், உப்பு, புளி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியான தொகையில அரைச்சுக்கோங்க. மிளகாய், புளி, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நீங்களும் இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சுண்டக்காய் தொகையல் இப்ப ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் ஊத்தி பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும்.